லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மியான்மர் நாட்டின் ரகைன் மாகாணத்தில் ரோஹிங்கியா முஸ்லிம் இன மக்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். இருப்பினும் மியான்மர் இராணுவமும் அங்குள்ள சில அமைப்புகளும் அவர்களை சட்டப்பூர்வ சிறுபான்மையினராக அங்கீகரிக்க மறுத்தன. அவர்கள் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என கூறி வந்தன. மியான்மரில் 135 சிறுபான்மையின குழுக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ரோஹிங்கியாக்களை அதிகாரப்பூர்வ இனமாக மியான்மர் ஏற்கவில்லை. மியான்மர் அரசு இவர்களை பெங்காலிகள் என்று குறிப்பிடுகிறது. அதாவது இவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலோ அல்லது அதற்கு பிறகோ வங்கதேசத்தின் சிட்டாங் பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பது மியான்மரின் வாதம். 1982 ஆண்டு மியான்மர் குடியுரிமை சட்டத்தின்படி இவர்களுக்கான வாக்குரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுதந்திரமாக நடமாடும் உரிமைகள் பறிக்கப்பட்டன. இதனை எதிர்த்து மியான்மர் அரசுக்கு எதிராக ரோஹிங்கியா இன மக்கள் போராடி வந்தனர். கடந்த 2017 ரகைன் மாகாணத்தில் உள்ள காவல்துறை சோதனை சாவடிகள் மீது ரோஹிங்கியா கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மியான்மர் இராணுவம் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது. இதனால் ஏற்பட்ட வன்முறை மற்றும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக 7 லட்சத்திற்கும் அதிகமான ரோஹிங்கியா நாட்டை விட்டு வெளியேறினர். எல்லை கடந்து அண்டை நாடான வங்கதேசத்திற்குள் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். வங்கதேசத்தின் அகதி முகாம்களில் தங்கியுள்ள ரோஹிங்கியாக்களை மீண்டும் அவர்களின் தாய்நாட்டிற்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் வங்கதேச அரசு தீவிரமாக ஈடுபட்டது. இதன் பகுதியாக தங்கள் நாட்டின் உள்ள 8.28 லட்சம் ரோஹிங்கியா அகதிகளின் பட்டியலை மியான்மர் அரசிடம் சரிபார்ப்பிற்காக வங்கதேசம் வழங்கியது. வங்கதேசம் அளித்த பட்டியலை ஆய்வு செய்து வரும் மியான்மர் அரசு இதுவரை 4.26 லட்சம் பேரின் விவரங்களை சரிபார்த்துள்ளது. அதில் முதற்கட்டமாக 3,08,797 பேர் ரகைன் மாகாணத்தைச் சேர்ந்த உண்மையான குடிமக்கள்தான் என்பதை மியான்மர் அரசு உறுதி செய்துள்ளது. இதன் அடிப்படையில் அந்த 3 லட்சத்திற்கும் அதிகமான அகதிகளை மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மியான்மர் அரசு அறிவித்துள்ளது. ஆனால் ரகைன் மாகாணத்தில் பாதுகாப்பு சூழல் காரணமாக சீரடைந்த பிறகே இவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என நிபந்தனை விதித்துள்ளது. ஏனென்றால் 2021 மியான்மர் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நாடு முழுவதும் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ரகைன் மாகாணத்தில் அரக்கான் இராணுவம் என்ற கிளர்ச்சி குழுவிற்கும் மியான்மர் இராணுவத்திற்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது. பெரும்பாலான ரகைன் பகுதிகளை தற்போது இந்த கிளர்ச்சி குழுவே கட்டுப்படுத்துகிறது. இராணுவம் மற்றும் கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையேயான போர் ஓய்ந்தால் மட்டுமே 3 லட்சம் ரோஹிங்கியா நாடு திரும்ப முடியும்.